விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். சார் வணக்கம். வணக்கம் சிபி. பட்ஜெட் தேதி அறிவிச்சிருக்காங்க, பிப்ரவரி 1ஆம் தேதிங்கிறது. சனிக்கிழமை வரப்போகுதுங்க சார். சனிக்கிழமை ஷேர் மார்க்கெட் இருக்குமா அன்னைக்கு? இருக்கும். ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் அன்னைக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு மூடிட்டு திங்கட்கிழமை திறந்தாங்கன்னா பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு ஒரு குஷன் மாதிரி அன்னைக்கு இப்போ பட்ஜெட் அன்னைக்கு மார்க்கெட் இருக்கணும், இருந்தா நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் அதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் கேன் ரியாக்ட் இமீடியட்லி அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஆற போட்டு அந்த பட்ஜெட்டை முழுமையாக புரிந்து கொண்டு நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யறவங்க அன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அன்னைக்கே விற்கணும் வாங்கணுங்கிறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட் ஒரு அறிவிப்பு வருதுங்கிறது வந்து 1 மணிக்கு தான் நமக்கு தெரிய வருது. அதனுடைய முழுமையான விவரமும் தெரியறதுக்கு 3 மணி 4 மணி ஆயிடும். ஏன்னா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி நூற்றுக்கணக்கான பக்கங்களை படித்து அதை புரிந்து கொண்டு அப்புறம் அதுல சில குழப்பங்கள் வரும். அதுக்கு வந்து நிதி அமைச்சரும் அந்த நிதித்துறையும் மாலையில வந்து கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் புரிந்து கொண்டு திங்கள் என்று என்ன கேட்டா பட்ஜெட் அன்னைக்கு விடுமுறை விட்டுறது கூட நல்லது. பட் அது பிராக்டிஸ் இல்ல, இன்டர்நேஷனல் பிராக்டிஸ் இல்ல. அப்படி அது நாட் த பெஸ்ட் பிராக்டிஸ்னு கருதுறதுனால அவங்க அதை திறந்து வச்சிருக்காங்க. சந்தையில் என்னென்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு சார் இந்த பட்ஜெட்ல? உண்மையை சொல்லணும்னா சந்தைகள் வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டாங்க. இப்ப எதிர்பார்க்கறதே இல்லை எதுவும் பட்ஜெட்ல இருந்து. பெரும்பாலான மக்கள் கூட ஆள விட்டா போறோம் அப்படின்னு தான் ஒரு என்ன காரணம்னா ஜிஎஸ்டி, அதாவது பட்ஜெட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். பட்ஜெட் வந்து வரவு செலவு கணக்கு. இப்ப வரவு செலவு கணக்குனா வரவு எங்க இருந்து வருது அரசுக்கு? 2 விதமான வரவு. ஒன்று வந்து நம்ம வரி வருமானம், இன்னொன்று வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துல செய்த முதலீடுகள் இருக்கு இல்லையா? இப்ப பிஹெச்இஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மாதிரி அதுல செய்த முதலீடுகளில் இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் மாதிரியான வருமானம். இது தவிர இதர வருமானங்கள் இருக்கு சின்னதா. இதுல இந்த முதலாவது கேட்டகரி தான் மேஜர் இன்கம், அது வரி வருமானம். இந்த வரி வருமானமும் 2ஆ பிரிக்கலாம். நேரடி வரி விதிப்பு, மறைமுக வரி விதிப்பு. நேரடி வரி விதிப்புங்கிறது வந்து 3 விதம். வருமான வரி, தனிநபர் வருமான வரி, கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் வசூலிக்கக்கூடிய வருமான வரி, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எஸ்டிடிங்கிறது. இது மூன்றும் நேரடி வருமான வரியை சேர்ந்தது. இன்னொன்னு மறைமுக வரிங்கிறது ஜிஎஸ்டி. அது வந்து கம்ப்ளீட்டா இப்ப ஜிஎஸ்டி கவுன்சிலோட கண்ட்ரோல் போய் பட்ஜெட்டுக்கு வெளியே போயிடுச்சு. சோ ஒரு பட்ஜெட்ல மேஜர் வருமானம்ங்கிறது இன்கம் டாக்ஸும் ஜிஎஸ்டி இப்படி வச்சுங்க எளிமைப்படுத்துறதா. இதுல ஜிஎஸ்டி பட்ஜெட்டுக்கு வெளியே போயிட்டதுனால இன்கம் டாக்ஸ்ல எவ்வளவுதான் சேஞ்ச் பண்ண முடியும்? வருஷம் அதை குறைச்சிக்கிட்டு போறதோ அல்லது மாத்தி அமைக்கிறதோங்கிறது சரியா இருக்காது. அல்லது சலுகைகளை எடுக்கிறது கொடுக்கறதுங்கிறது அவங்க பண்றது இல்ல. சோ பொதுவாகவே எதிர்பார்ப்பு வந்து கணிசமாக பட்ஜெட்டை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக குறைஞ்சிருச்சுங்கிறத பார்க்க முடிகிறது. அண்ட் அதுதான் கரெக்டானதும் கூட. பட்ஜெட்டுங்கிறது ஒரு வரவு செலவு திட்டம் தான். அதை வந்து கொள்கை அறிவிப்பு கூட்டமாக அதை வந்து விளம்பரமாக அரசுகள் வந்து அந்த நேரத்துல வந்து மணிக்கணக்கா பேசுறது அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. போன பட்ஜெட் கூட பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சுருக்கமா முடிச்சிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பட்ஜெட் சம்பந்தமான விவாதம்ங்கிறது தான் ரொம்ப நீண்ட நெடு விவாதமா இருக்கணும். அது மேல கேள்விகள் கேட்கப்படணும். எதிர்கட்சிகள் அதை வந்து கேட்கணும், அதை விவாதித்து முடிவெடுக்கணும். நம்ம நேரில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சார். அருண்கிற நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னா என்ன, அதை பயன்படுத்தி எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும்? இல்ல, அது லாபம் சம்பாதிப்பதற்கான ஒரு டூல் கிடையாது. டெட் கேட் பவுன்ஸ்னு வந்து ஒரு ஃபார்மலான அது ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு இன்ஃபார்மலா நம்ம ஒரு டே டு டே லைஃப்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாலே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஒரு பள்ளியினுடைய இந்த வாழை வெட்டி சிறுவர்கள் அந்த காலத்துல இப்ப விளையாடுவாங்க பார்த்திருக்கேன். கொடூரமான விஷயம் பண்ணக்கூடாது. பட் அது வெட்டிய பிறகு கூட அது துடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய இறக்கத்தை சந்தித்த பிறகு அதுக்கு இன்னும் உயிர் இருப்பதாக காட்டிக்கொள்வது போல ஒரு சின்ன பவுன்ஸ் பேக், அதாவது ஒரு மேலெழும்பு. குறிப்பாக ஒரு 2 நாட்கள் தொடர்ந்து பங்குச்சந்தை இறங்குதுன்னா 3வது நாளும் இறங்குனா மிகப்பெரிய பேரிஷ் மார்க்கெட்டை நோக்கி போறதா ஒரு ட்ரெடிஷனலா ஒரு நம்பிக்கை. அது பல ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி பல நேரங்கள்ல நடந்திருக்கு, நடக்காம சில சமயங்கள் இருந்திருக்கு. சோ அந்த 2 நாட்கள் அப்படி இறங்கிய பிறகு பொதுவாக 3வது நாள் அந்த பங்கு ஒரு நியாயமான விலையை அடைஞ்சிருக்கும். 2 நாட்கள் தொடர்ந்து இறங்கும் பொழுது அல்லது 2-3 நாட்கள் தொடர்ந்து இறங்கும் பொழுது அந்த பங்கினுடைய விலை வந்து மிக அதிகமா இருந்தது, இறங்கி இப்போ ஒரு நியாயமான விலையை அடைந்திருக்கும் பொழுது நிறைய பேர் முன்னால வாங்காம இருந்தவங்க, இந்த பங்கினுடைய விலைகள்லாம் அதிகமா இருந்ததுன்னு வாங்காம இருந்தவங்க இப்ப வந்து மலிவாக கிடைக்கிறது, அதாவது நியாயமான விலையில கிடைக்குதுன்னு வாங்க வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா பங்குச்சந்தை ஒரு சின்ன ஏற்றத்தை சந்திக்கும், ஸ்டெபிலைஸ் ஆகும், ஒரு சின்ன ஏற்றத்தை சந்திக்கும். சோ அததான் வந்து ஒரு டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்றது. அதை நம்பி நீங்க திரும்ப புல்லிஷ் மார்க்கெட் வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக நம்ம அதை அடிக்கடி பாக்குறோம். அதுக்கு முந்தைய ஒரு 3 ஆண்டுகள் நம்ம அதை பெரிய அளவுல பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா தொடர்ந்து அது ஒரு புல் மார்க்கெட்டா இருந்தது. பொதுவாக ஒரு பேர் மார்க்கெட் அல்லது அந்த புல் மார்க்கெட்டினுடைய எண்டுல இந்த மாதிரி நடக்கும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுல எப்படி லாபம் அடையலாம்னா,
நீங்க ஒரு நல்ல பங்கை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்து ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்யணும்னு வாங்கி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, அதை வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுங்க, விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்போ ரொம்ப வேல்யூவேஷன் ஜாஸ்தி, வாங்க முடியாது அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி இறக்கங்களை நீங்க பயன்படுத்தி அதை வாங்கிக்கலாம். பட் அதே சமயத்துல டெட் கேட் பவுன்ஸ்ல ஏறும் பொழுது விற்கலாமான்னா, நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்பவர்கள் அதை செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். டே ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். 2-3 நாட்கள் தொடர்ந்து இறங்கும் பொழுது திரும்ப ஒரு சின்ன ரெக்கவரி இருக்குங்கிறத நம்பி டெரிவேட்டிவ்ஸ்லயோ கேஷ் மார்க்கெட்லயோ வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாங்கி லாபம் பண்றதையும் பார்த்திருக்கேன். சில சமயம் அப்படி நடக்காமல் எதிர்மறையாக தொடர்ந்து இறங்குவதையும் பார்த்திருக்கோம். ஸோ கவனமாக இருக்கணும். டெட் கேட் பவுன்ஸ் கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது. வாசுங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா, கோல்டு பீஸ், கோல்டு இந்த பாண்டு, இந்த ETF இதுக்கு ஆமா. 3க்கும் என்ன வித்தியாசம்? பிசிக்கல் கோல்ட பத்தி நமக்கு தெரியும். ஜுவல்லரி அதெல்லாம் வாங்குறோம். அவர் கேட்கறது இப்ப சாவரின் கோல்டு பாண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி மூலமாக வெளியிடக்கூடிய ஒரு பத்திரம். சமீப காலமா அது ரொம்ப வெளியிடல. 2015 நினைக்கிறேன் முதல்ல வெளியிட துவங்குவாங்க. தங்கத்துக்கு ஒரு மாற்று முதலீடாக அது இருந்தது. நீங்க ஒரு முதலீடாக பார்க்கும் பொழுது கடையில போய் வாங்காதீங்க. ஏன்னா கடையில போய் பிசிக்கல் கோல்டு நீங்க வாங்குனீங்கன்னா அது ஒரு ஆபரண தங்கமாக நீங்க அணிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறதுல ஒன்றும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை என்ன வேணாலும் பண்ணலாம், நமக்கு உரிமை இருக்கு. பட் ஆனால் அதை வந்து ஒரு சேமிப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இழப்பு ஜாஸ்தி இருக்கும். என்ன காரணம்னா, நீங்க அதுக்கு கூலி சேதாரம்னு கொடுக்க வேண்டியிருக்கும். இல்ல சார் நான் காயினா தான் வாங்குறேன்னு சொன்னா கூட நீங்க நிறைய இந்த ஜுவல்லரிக்கெல்லாம் ஜிஎஸ்டி வேற கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளவு வரியும் கட்டிட்டு நீங்க திரும்ப அதை ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து புது டிசைனுக்கு மாத்தணும்னு போனீங்கன்னா, மாத்தும் பொழுது நீங்க கையில இருக்கிறத கொடுத்து மாத்தும் பொழுது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அல்லது பார்க்காத விஷயம், நீங்க அந்த கொடுக்குறீங்கல்ல அதை வந்து விற்பனையாக எடுத்துக்கொள்வார்கள். நீங்க திரும்ப வாங்குறது ஃப்ரெஷ், அதுக்கு ஜிஎஸ்டி தனி. நீங்க விற்கிறதுல லாபம் இருந்தா அந்த லாபத்துக்கு வரி கட்டணும், நீண்ட கால மூலதன ஆதாய வரி கட்டணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால பிசிக்கல் கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அதை பார்க்கணும். ஆனால் அதை தாண்டி நீங்க முதலீடாக பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்கமே என்ன பண்ணுச்சுன்னா சாவரின் கோல்ட் பாண்டுன்னு வெளியிட்டாங்க. இதுக்கு நிகராக தங்கம் வச்சுக்கிறது இல்லை அரசாங்கம், அதை புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தினுடைய உத்தரவாதம் தான். தங்கத்தினுடைய விலை எவ்வளவு ஏறுதோ கிட்டத்தட்ட அதற்கு நிகராக இந்த விலையும் அதிகரிக்கும். இறங்குனா இறங்கும். ஒரே ஒரு கூடுதல் அனுகூலம் 2 விஷயம் அதுல என்னன்னா, ஒன்று இது வந்து வருஷத்துக்கு 2.5% வட்டி கொடுத்தாங்க. வேற எந்த தங்க முதலீடும் வந்து வட்டி வருமானம் கொடுக்கறது இல்லை, ஆதாயம் தான் கொடுக்கும், வருமானம் கொடுக்கறது இல்லை. வருமானத்தையும் ஆதாயத்தையும் குழப்பிக்க கூடாது. பொருளுடைய விலை அதிகரிப்பது ஆதாயம், அதுல இருந்து வர வீட்டு வாடகை வர்ற மாதிரி வர்றது, பேங்க் டெபாசிட் மாதிரி வட்டி வர்ற மாதிரி வர்றது வருமானம். அந்த மாதிரி சாவரின் கோல்ட் பாண்ட்ல வருமானம் வரும். 2வது அனுகூலம் என்னன்னா, அந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த லாக்கின் முடிஞ்சு நீங்க விற்கும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய முழு ஆதாயமும் நீண்ட கால மூலதன ஆதாயமாக கருதப்பட்டு அதுக்கு முழு வருமான வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. நீங்க முதல்ல அப்ளை பண்ணி வாங்கியிருந்து அதை ஹோல்ட் பண்ணி 7 ஆண்டுகளுக்கு பிறகு 8வது ஆண்டு நீங்க விற்கும் பொழுது அதற்கு வந்து வருமான வரி விலக்கு கிடைக்கிறது. இது 2ம் பெரிய அனுகூலம். மற்ற எந்த கோல்டு முதலீடுகளும் இல்லாதது. சிக்கல் என்னன்னா, இதுக்கு லிக்விடிட்டி கம்மி. இடையில வேணும்னா விற்கணும்னு மார்க்கெட்ல போனீங்கன்னா விற்க முடியாதுன்னு சொல்லல, பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கு. பட் கொஞ்சம் ஒரு 5-10 யூனிட்ஸ் தான் வித்தரலாம். நீங்க ஒரு 100 யூனிட் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ல தான் விற்க முடியும். ஒரு நாட்கள் ஆகும். இதை வச்சு வங்கியில கடன் வாங்க முடியும். இது சாவரின் கோல்ட் பாண்ட். இதற்கு நிகராக தங்கம் எதுவும் அரசு வைத்துக் கொண்டு வதாக எங்கேயும் சொல்லலாம். அவங்க 2வது அவர் கேட்டிருக்கிறது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அவங்க வந்து தங்கம் சார்ந்த நிறுவனங்களில் அந்த ஃபண்ட்ஸ் வெளிநாட்டுல உள்நாட்டுல இது மாதிரி முதலீடு செய்யறாங்க. அது அந்த ஃபண்ட் கொடுக்கக்கூடிய லாபத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து வரி கட்டிய பிறகு வரக்கூடியதை இவங்க வாங்கி இதை நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய லாபம் இருக்கதான் நான் கருதல. இதை வந்து இப்ப கிட்டத்தட்ட சென்ற பட்ஜெட்டுக்கு, சமீபத்திய பட்ஜெட்டுக்கு பிறகு இதை வந்து டெட் ஃபண்ட் அதான் ட்ரேட் பண்றாங்க, ஆன் பார் வித் அதர் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதனால டாக்ஸேஷன் பெனிஃபிட் இதுக்கு கிடையாது. டாக்ஸேஷன் என்னங்கிறது 3க்கு நான் அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த 3வது வந்து கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிங்கிறது. ETF தான் பொதுவா என்னன்னா எக்ஸ்சேஞ்சில் வணிகமாகக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸ்சேஞ்சில் வணிகமாகாமல் நேரடியாக நீங்க அந்த AMC போய் நீங்க அப்ளை பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாமல் சந்தையில் பட்டியலிடப்பட்டு, பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் இருக்கு. நீங்க அது பங்கு தரகர் மூலமாகவோ உங்க மொபைல் ஆப் மூலமா நீங்க நேரடியாக வாங்கிக்கலாம். அது அந்த ETF என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்க நம்ம எந்த மாதிரியான ETFல பல வகைப்படும். ஒரு ETF கோல்டு ETF, தங்கத்தில் மட்டுமே முதலீடு செய்யக்கூடியது, தங்கம் சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்யக்கூடியது. 2வது சில்வர் ETF இப்ப இந்தியாவில் இருக்கு, சமீபத்தில் வந்திருக்கு. அது வெள்ளியில் மட்டுமே அல்லது வெள்ளி சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்யக்கூடியது. 3வது பாத்தீங்கன்னா வந்து பங்குச்சந்தை சார்ந்தது. அது வந்து பங்குச்சந்தை குறியீடுகள் இருக்கு இல்லையா, நிப்டி ETF அப்படின்னு எடுத்தா நிப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகளில் அதே சதவீத கணக்கில் வெயிட்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணும். நிப்டி ஏறினா நம்ம ETF NAV ஏறும், நிப்டி இறங்குனா நம்ம ETF NAV இறங்கும். அதே மாதிரி நீங்க இப்ப தங்க ETF முதலீடு செய்தால் தங்கத்தினுடைய விலை ஏறும் பொழுது அதுவும் ஏறும், இறங்குனா இறங்கும். சில்வர்
சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா சில்வர் விலை ஏறினா ஏறும், இறங்கினா இறங்கும். சமீபத்தில் சில்வர் இடிஎஃப் 95 ரூபா வரைக்கும் போனுச்சு, திரும்ப இறங்கி 80 ரூபாய்க்கு வந்தது. இப்ப 87, 88 ரூபாய் கிட்ட அருகாமையில் பல்வேறு தரப்பட்டது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 3ல தங்கத்தை பத்தி தான் அவர் கேட்டிருக்காரு. இன்னைக்கு சந்தையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 கோல்டு இடிஎஃப் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 12 நிறுவனங்கள், 12 நினைக்கிறேன் சமீபத்திய டேட்டா படி அவங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு நம்ம பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கோல்டு பீஸ்னு சொல்லக்கூடிய நிப்பான் இந்தியாவோட ஒரு ஃபண்டு. ஆனால் அதை தாண்டி ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு, பிர்லா சன் லைஃப், கனரா பேங்க் ரொபேக்கோ, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், ஐடிபிஐ, கோட்டக், குவாண்டம், ரிலையன்ஸ், ரெலிகர், எஸ்பிஐ, யூடிஐ இது எல்லாருமே இவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. சோ இது இந்த எல்லா யூனிட்டுமே வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிட 2007 முதல்ல லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்ப 12 இருக்கு. இதுல எல்லாமே கிட்டத்தட்ட தங்கத்தினுடைய பிரைஸ் மூவ்மெண்ட் பண்றோம். இப்ப டாக்ஸுக்கு வருவோம். நம்ம சாவரின் கோல்ட் பாண்டினுடைய டாக்ஸை பத்தி சொன்னேன். அந்த 2% ரிட்டர்ன் வருது டாக்ஸபிள். ஆனால் மெச்சூரிட்டியில எடுக்கக்கூடியது வந்து நாட் டாக்ஸபிள். நீங்க முதல்ல வாங்கியிருந்த. ஆனால் நடுவுல சந்தையில வாங்கி வித்தீங்கன்னா அதுவும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஒரே மாதிரி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட், இடிஎஃப்க்கு வேற மாதிரி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட். இப்ப இந்த டாக்ஸ் வருமான வரியை புரிஞ்சுக்கணும்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்னு வருமான வரி சதவிகிதம் எவ்வளவு, ரெண்டாவது ஹோல்டிங் பீரியட் எவ்வளவு. ஹோல்டிங் பீரியட் ஓராண்டு 2 ஆண்டு, இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. வருமான வரி வந்து 12%, அப்புறம் நார்மல் டாக்ஸ் ஸ்லாப் உங்களுடைய என்ன வருமான வரி வருதோ அதுல கட்டணும். இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சாவரின் கோல்ட் பாண்டோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டோ நடுவுல வாங்கி வித்திருந்தா சாவரின் கோல்ட் பாண்டோ அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை எப்ப வாங்கி வித்தாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வித்தாலும் 2 ஆண்டுகளுக்கு மேல வச்சிருந்தா அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், 2 ஆண்டுகளுக்கு உள்ள வச்சிருந்தா அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேல இருந்தா தான் அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயினுக்கு 12 முன்னாள் 20% இருந்தது. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் எடுத்துட்டாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது. ஆனால் 20க்கு 12.5% இன்கம் டாக்ஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தால் 2 வருஷத்துக்குள்ள இருந்தா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். அது உங்க வருமான வரி 10, 20, 30 என்ன இருக்கோ அந்த படி நீங்க கட்டணும். உங்களுடைய நார்மல் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்புக்குள்ள நீங்க என்ன வருதோ அதை கட்டணும். இது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஓராண்டு தான். ஓராண்டுக்கு மேல, அந்த 2 ஆண்டு கிடையாது. ஓராண்டுங்கிறது ஓராண்டுக்கு மேல இருந்தாலே அது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஓராண்டுக்கு உள்ள இருந்தா அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வந்து உங்களுடைய சராசரி நார்மல் வருமான வரி என்ன இருக்கோ அதுபடி நீங்க கட்டணும். ஓராண்டுக்கு மேல வைத்திருந்து கோல்டு இடிஎஃப் வித்தீங்கன்னா அதுக்கு 12% தான் வெட்டி. சோ இது இருக்கிறதுல ரொம்ப அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் நீங்க சாவரின் கோல்ட் பாண்டை அப்ளை பண்ணி வாங்கியிருந்தா மிகப்பெரிய வரி சலுகை இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த ஆதாயம் முழுவதும் வரி விலக்கு பெறுகிறது. அதே வந்து நீங்க அடுத்தது கோல்டு இடிஎஃப் வந்து நீங்க எப்ப வாங்கி வித்தாலுமே ஒரு வருஷத்துக்கு மேல வித்தீங்கன்னா 12.5% தான் டாக்ஸ் அதுக்கு வருது. சோ இதுதான் நம்ம அந்த கோல்டு இடிஎஃப்ல நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு நேராக ஆக்சுவல் தங்கத்தை அவங்க வாங்கி வச்சிருக்கணுங்கிறது சட்டம். அது வந்து பீரியாடிக்கலா ஆடிட் பண்ணி செபிக்கு அவங்க தெரிவிக்கணும். அது ஆடிட்டர் சர்டிஃபைடு இதை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஐஷேர்ஸ்னு சொல்லி சர்வதேச அளவில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அவங்க ஆடிட் சர்டிபிகேட்டை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த பார் நம்பர்ஸ் இந்த லிஸ்ட்லாம் ஒரு காலத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னும் தொடர்றாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆரம்ப காலகட்டங்கள்ல எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எஸ்பிடிஆர்ங்கிற அந்த நிறுவனம் ஐஷேர்ஸ்னு அவங்க தான் முதல்ல கோல்டு இடிஎஃப் லான்ச் பண்ணவங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு மேலாக முன்பு 2001-2ல. அப்ப அவங்க வந்து they used to publish that audited certificate on the internet. அவங்களுடைய வெப்சைட்ல பார் நம்பர்ஸோட நம்ம போட்ட முதலீடுக்கு ஈடாக அந்த தங்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் போடுவாங்க. இங்க இந்தியால அது மாதிரி நான் இந்த இணையதளத்திலையும் பார்க்கல. பட் ஆனா இட் இஸ் ஆடிட்டட். அது ரிக்வயர்மெண்ட் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சோ கோல்டு இடிஎஃப்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு நிகராக தங்கம் இருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் தங்கம் இல்ல, தங்கம் சார்ந்த அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். அது சாவரின் கோல்ட் பாண்டுங்கிறது எந்த விதமான அரசு உத்தரவாதம் மட்டும்தான். இதுதான் இது 3க்கும் உள்ள வித்தியாசம். சார், இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு மெச்சூரிட்டி டைம்ல டாக்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் அந்த மெச்சூரிட்டி டைம்ல டாக்ஸ் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஒருத்தர் 1000 யூனிட் வரைக்கும் வாங்க முடியுமா? இல்ல, அவர் எவ்வளவு வாங்கி வித்தாலுமே அந்த விற்கும் பொழுது அதுக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட், ஃபுல் பெனிஃபிட் உண்டு. பட் தனிநபருக்கு அவர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 4 கிலோ அது வரைக்கும் அதுக்குள்ள நிகரான யூனிட்ஸ் மட்டும்தான் அவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அது ஹெச்யூஎஃப்க்கும் அதே தான். ஒரு ட்ரஸ்ட், கோயில் இவங்க எல்லாம் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் பண்றப்ப அவங்க வந்து 20 கிலோ வரைக்கும் போகலாங்கிறது அதுல இருக்குது. ஓகே. அதே மாதிரி இந்த சாவரின் கோல்ட் பாண்டை வச்சு நம்ம ஹோம் லோன்லாம் கூட வாங்க முடியுங்களா சார்? அது நடைமுறையில இருக்கா? ஹோம் லோன் இல்ல, ஹோம் லோன் ஹோமுக்கு மட்டும் தான். சாவரின் கோல்ட் பாண்டை பிளட்ஜ் பண்ணி நம்ம லோன் வாங்கலாம். அது தங்கத்துக்கு நிகராக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அரசனுடைய அறிவுறுத்தல். பல வங்கிகளுக்கு அது தெரியறது இல்ல. பட் அரசு சொல்லக்கூடியது. ஜாஃபருங்க நினைச்சிட்டு இருக்காருன்னா டாலரோட மதிப்பு அதிகமாகும் இந்த நிலைமையில எஃப்எஃப்ஐ வந்து ரூபால இருந்து டாலரை வந்து பெறுறத உங்களுக்கு நஷ்டம் தானே ஏற்படுத்தும். அப்புறம் ஏன் விற்பனை செய்யறாங்கன்னு கேட்டிருக்காரு.
நிச்சயமா. அவரு ஜாஃபர் கேட்டிருக்க கேள்வி வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்டெப்தா நம்ம பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. பட் நம்ம எவ்வளவு எளிமையா முடியுமோ சொல்ல ட்ரை பண்றேன். அவர் சொல்றது நியாயம். நம்ம ரூ. 73 அந்த மாதிரி இருக்கையில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவில் இருந்தோ வெளிநாடுகளில் இருந்து பணத்தை கொண்டு வரும் பொழுது டாலரா கொண்டு வருவாங்க இந்தியாவுக்குள்ள. அந்த டாலரை கொடுத்து ரூபா கேட்கும் பொழுது மத்திய ரிசர்வ் வங்கி அவங்களுக்கு ரூ. 73 கொடுக்கும். அல்லது அவங்க வங்கிகள் அந்த ரூ. 73 வச்சு அவங்க பங்குகளை வாங்குறாங்க. வாங்கி ஒரு லாபமோ நஷ்டமோ பார்த்துட்டு திரும்ப எடுக்கும் பொழுது அந்த பணத்தை வெளியே கொண்டு போகும் பொழுது டாலரா கொண்டு போகும் பொழுது ரூ. 84 அல்லது இப்ப இன்னைக்கு தேதிக்கு ரூ. 86 கொடுத்து வாங்கணும். அப்ப ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு ஒரு 10-15% அல்லது 20% நஷ்டம் தானே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எதுக்கு ஏன் அப்படி எடுத்துட்டு போகணும்? அதானே சார் அந்த கேள்வியினுடைய அர்த்தம் அதானே சரி? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரூ. 73 தான் கிடைக்குது அவங்களுக்கு ஒரு டாலருக்கு. அதை வச்சு பணத்தை கொண்டு வந்துட்டு இப்ப ரூ. 86 கொடுத்து அதே டாலரை வாங்கிட்டு போறாங்களே அப்படின்னு. அப்ப 15% அவங்களுக்கு நஷ்டமா இருக்கணுமே. அப்ப அதை விட லாபம் அதிகமா இந்தியாவில் கிடைச்சிருக்கணும். அது ஒண்ணு. அதுவும் வாஸ்தவம், அதுவும் உண்மை. அதுக்கான கடந்த 2-3 ஆண்டுகளாக அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30-40% நிச்சயமா பங்குச்சந்தையில் லாபம் பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்ப கூட ஏன் 86 எடுக்கணும்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு சான்ஸ் இருக்கு. என்ன பாசிபிலிட்டி என்னன்னா, இப்ப 86க்காவது எடுத்துக்கிட்டு போயிட்டாதான் பெட்டர். நாளைக்கு 93-94 போச்சுன்னா அன்னைக்கு வந்து நம்ம இன்னும் அதிக ரூ. 93 கொடுத்து ரூ. 90 கொடுத்து வாங்க வேண்டியிருக்குமே டாலர் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இன்னைக்கு இந்த 86க்கோ 85க்கோ எடுத்துக்கிட்டு போயிட்டு நாளைக்கு அந்த பணத்தை கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஒருவேளை ஒரு டாலருக்கு ரூ. 90 கிடைக்கும் இல்லையா? சோ அந்த எதிர்பார்ப்பும் இருக்கலாம். ஆக ஒரு பக்கம் அவங்க வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் லாபம் பார்த்திருக்காங்க. அந்த லாபம் வந்து இந்த டாலரில் ஏற்படக்கூடிய இழப்பை விட அதிகமா இருக்கிறதுனால அவங்க பணத்தை எடுத்துட்டு போகலாம். அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம யாரும் வந்து படிக்க முடியாது. பட் லாஜிக்கலி அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் டாலருடைய மதிப்பு மேலும் உயரும் அல்லது ரூபாயினுடைய மதிப்பு குறையும். அதனால இப்ப இருக்க லெவல்லையாவது பணத்தை எடுத்துட்டு போயிட்டு பின்னர் கொண்டு வந்து நம்ம திரும்ப உள்ள கொண்டு வரலாம்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கலாம். இந்த 2 வாய்ப்பும் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். நான் ஒரு முறை 2008 நினைக்கிறேன் அல்லது 9 ரூபாய் 42 வரைக்கும் டாலருடைய விலை கடுமையான மதிப்பு அந்த மாதிரி வீழ்ச்சியை நான் சமீப காலங்களில் பார்த்ததில்லை. மதிப்பு குறைந்தது, ரூபாய் அப்ரிஷியேட் ஆனிச்சு. அதற்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றத்தை 55-56 வந்ததையும் பார்த்தோம். ஒருவேளை அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தால் லாபம் அடையலாம்னு அவங்க நினைக்கலாம். திருமாறன்கிற என்ன கேட்டிருக்காருன்னா, என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இன்னும் ஒரு பங்குச்சந்தையை விட்டுட்டாரு. மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா MSCIன்னு ஒன்று இருக்கு. பட் அதுல அதிகம் வணிகம் நடக்கிறது இல்ல. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாகவும் அது இருக்கிறதுனால அது அதிகம் பேசப்படுறது இல்ல. பட் பெரும்பாலான பங்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில பங்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது பிஎஸ்சியில தான். ஏன்னா பிஎஸ்சி வந்து கிட்டத்தட்ட 150 கால பாரம்பரியம் மிக்க ஒரு இது. 1875 அதுக்கு முன்னாலே இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் இருந்தது, அப்புறம் பிஎஸ்சி லிமிடெட்னு இப்ப மாறிடுச்சு. ஸோ அது வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏஷியாஸ் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மிக அதிகமான 10,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய செக்யூரிட்டிஸ், பங்குகள்ல கடன் பத்திரங்கள் எல்லாம் சேர்த்து பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸோ மிக அதிக எண்ணிக்கையில் சிறு குறு நிறுவனங்கள்ல இருந்து பார்த்தோம்னா மும்பை பங்குச்சந்தையில தான் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆனால் மிக அதிக அளவுல வணிகம் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வணிகத்தினுடைய அளவு மதிப்பீட்டின் அடிப்படையில, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அந்த அடிப்படையில, நான் உங்கள்கிட்ட விற்கிறேன், நீங்க எங்கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா நான் விற்கிறது ஒரு ட்ரேட், நீங்க விற்கிறது ஒரு ட்ரேட், 2 ட்ரேட். அந்த ட்ரேட்ஸின் அடிப்படையிலையும் அதனுடைய மதிப்பீட்டின் அடிப்படையிலும் அதிகம் நடக்கிறது என்எஸ்சி தான். என்எஸ்சி 1992 ஃபார்முலா துவங்கப்பட்டு ஒரு டெட் எக்ஸ்சேஞ்ச், அந்த டெட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது கடன் பத்திரங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஒரிஜினலா. அதுல ஒரு 100 பர்மிட்டட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் சேர்த்து 93 அந்த ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க. 94 ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா அது மாறுது. ஸோ ஒரு 20-30 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் மிக்கது தான் என்எஸ்சி. பட் ஆனா இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளே 2001 டெரிவேட்டிவ்ஸ் லான்ச் பண்றாங்க. 2001 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தின் டாப் 3 to 5 எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சா இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ் ட்ரேடட், நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் ட்ரேடர்ல பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்தா சர்வேஸ் அளவுல உலகத்தின் முதல் 5 இதுல பல நேரங்கள்ல உலகத்தின் முதல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாவும் இருக்குதுன்னு சில நேரங்கள்ல வந்திருக்கு. அன்னைக்குள்ள இந்த ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர் ADT1 சொல்லுவோம், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்கு வேரியஸ் பேராமீட்டர்ஸ்ல. ஸோ என்எஸ்சி வந்து ஒரு கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவா தான் இருக்கும். இப்போ பிஎஸ்சி அளவுக்கு இருக்காது. பிஎஸ்சியில 4500 5000 இங்க 2000 தான் இருக்கும். அந்த 2000 தான் இருக்கும். பட் வால்யூமின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 90% மேல வால்யூம்ஸ் வந்து என்எஸ்சியில தான் ட்ரேட் ஆகுது. எதுக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் வேணும்னா சர்வீஸ் அளவு எப்போதுமே வந்து ஒரு ஃபைனான்சியல் ரிஸ்க் இது பண்றதுக்காக. இதெல்லாம் வந்து மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து பியூர்லி ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. இதுக்கு வேறு பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த நாட்டினுடைய பொருளாதார இதுக்கு
நிறுவனங்களுக்கு ஒரு வலுவான ஒரு ஸ்பைன் மாதிரி, ஒரு முதுகெலும்பு மாதிரி. அதனால ஏன்னா மூலதனத்தை திரட்டக்கூடிய ஒரு இடம். ஸோ ஒரு இதுக்கு ஆல்டர்னேட் இன்னொன்று எப்போது இருக்குதுங்கிறது. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாஸ்டாக் ஒரு பக்கம் இருக்கு, தொழில்நுட்ப துறை சார்ந்த பங்குகள் அங்கு பெரும்பாலும் பட்டியலிடப்பட்டிருக்கும். NYSEங்கிறது ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்க வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது இருக்கு, சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, கமாடிட்டி இருக்கு, அந்த மாதிரி பல எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அது மாதிரி இங்கேயும் வந்து 3 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அதுல 2 ஆக்டிவ், 2ல பெரும்பாலும் NSE தான் 90%க்கு மேல வேல்யூ ட்ரேட் ஆகுது. அதுக்கு அடுத்து BSE. சமீப காலமாக BSE வந்து அதனுடைய வால்யூம் பிக்கப் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க ஒரு தமிழர் நம்ம ஊருக்காரங்க ஒரு தலைவராக இருக்கார். அவங்க வந்து நம்ம நாணயமகடன் சார்பா நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். திரு சுந்தரராமன் அவர்கள் அதோட MD இருக்காரு. அவர் வந்ததற்கு பிறகு நிறைய மாறுதல்களை கொண்டு வந்திருக்காரு. அதனால BSEயும் இப்ப இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சிறப்புங்க சார். சார், இப்ப சில பங்குகள் 2லயுமே பட்டியலிடப்பட்டிருக்கும். 2லயும் ஒரே விலை தான் இருக்குமா, இல்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா? இல்ல, மாற்றம் இருக்கும். இப்ப எல்லா பங்குகளும் எல்லா பங்குச் சந்தையிலும் பட்டியலிடப்பட்டிருக்காது. பட் பெரும்பாலான முன்னணி பங்குகள் 2 பங்குச் சந்தையிலும் பட்டியலிடப்பட்டிருக்கும். ரிலையன்ஸ் மாதிரி, ITC மாதிரி, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் 2லயும் பட்டியலிடப்பட்டிருக்கும். இதுல வந்து ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்களுடைய விலையில பெரிய மாற்றங்கள் இருக்காது 2 சந்தைக்கும். ஏன்னா லிக்விடிட்டி அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறதுனால. பட் நிச்சயம் வித்தியாசம், கொஞ்சம் சிறு வித்தியாசம் இருக்கும். சில சமயம் இங்க அதிகமா இருக்கும், சில சமயம் அங்க அதிகமா இருக்கும், அல்லது அங்க குறைவா இருக்கும், இங்க குறைவா இருக்கும். அப்ப இதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா வந்து, இப்ப நீங்க ஒரு 1000 பங்குகள் வாங்கணும்னா 500 அல்லது 600 பங்குகள் BSEல சீப்பா இருக்கும், 400 பங்குகள் NSEல சீப்பா இருக்கும். இங்க 600 அங்க 400ன்னு போட்டுட்டு இருக்கணும் முன்னாடிலாம். இப்ப இதுக்கு பதில் ஸ்மார்ட் ஆர்டர் ரவுட்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஆர்டர் ரவுட்டிங் சிஸ்டம் மாதிரி நீங்க வந்து இதன் மூலமாக எனக்கு 1000 பங்கு வாங்கணும், பெஸ்டா எங்க இருக்கோ வாங்கி கொடு அப்படின்னு சொன்னோம்னா 653 பங்கு NSEல சீப்னா அங்க வாங்கும், மிச்ச பங்கத்தை BSEல வாங்கி கொடுக்கும். அந்த ஸ்மார்ட் ஆர்டர் ரவுட்டிங் சிஸ்டம்ங்கிற அந்த இது வந்து சில நாட்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. நிறைய நடைமுறை சிக்கல் அதுல இருந்தது வாஸ்தவம். பட் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2க்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த இல்லிக்விட் ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஹைலி இல்லிக்விட் ஸ்டாக், அது வந்து தரமான பங்குகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உதாரணமாக இப்ப கோயம்புத்தூர் சேர்ந்த லட்சுமி மில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது வேற சில பங்குகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கும் அதுக்கும் வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் வித்தியாசம்லாம் இருக்கிறத பார்த்திருக்கோம். ரிலையன்ஸ் மாதிரி பங்குகள் 5 பைசா 10 பைசா தான் வித்தியாசம் இருக்கும் 2 பங்கு சந்தைக்கும். சில பேர் அந்த ஆர்பிட்ரேஜ் பண்ணுவாங்க. இங்க குறைவா இருந்தா இங்க வாங்கி அங்க அதிகமா இருக்கிறதால விற்பாங்க. ஏற்கனவே கையில பங்குகள் வைத்திருப்பாங்க, இங்க வித்துருவாங்க, வித்து அது டெலிவரி போயிடும், இங்க வாங்கிடுவாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சில் வித்துட்டு இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வாங்குவாங்க. ஒரு ரூபாய் கிடைக்குது, 5000 பங்குகள் விற்கிறாங்கன்னா 5000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்றவங்க எல்லாம் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது கேஷ் மார்க்கெட்டுக்கும் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கும் பண்றவங்க ஒண்ணு, BSEல வாங்கி NSEல விற்கிறதோ, NSEல வாங்கி BSEல விற்கிறதோ இன்னொன்னு. இது ஒரு டைப் பண்றவங்க இருக்காங்க. பட் சமீப காலமாக அந்த ஆர்பிட்ரேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டு வரதை பார்க்க முடிகிறது. சார், இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி சொன்னீங்களா சார், அதுல ஒரு கேள்வி. அந்த பாண்ட் எங்க சார் நம்ம வாங்கணும், எப்பெல்லாம் அதை வந்து வெளியிடுவாங்க? சமீப காலமாக அரசு அதை வெளியிடுறது இல்ல. அது பொதுவாக வெளியிடும் பொழுது அது குறித்த அறிவிப்புகள் வந்து பொது வெளியில வரும், பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்ல வரும், ஊடகங்கள்ல வரும், விஷுவல் மீடியால. அது போக வங்கிகள், பல வங்கிகள் வந்து உங்களுக்கு SMS அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த வங்கிகள் மூலமாக வாங்கலாம், அல்லது உங்களுடைய பங்கு தரகர் மூலமாக வாங்கலாம், ஆன்லைன் மொபைல் ஆப் மூலமாக வாங்கலாம். ஸோ பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒன்னே ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும், நீங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்தா டிமேட் அக்கௌண்ட் மூலமாக வாங்குறது பெட்டர். ஸோ தட் விற்கிறது பின்னால் என்கேஷ் பண்றதெல்லாம் எளிமையாக இருக்கும். இதே நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட்டா டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னு வாங்குனீங்கன்னா வாங்கலாம் அதுக்கு, ஆனா பின்னால விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், சிரமப்படணும். மெச்சூரிட்டியில கொடுக்குறப்ப பிரச்சனை இருக்காது. நடுவுல பணம் வேணும்னு விற்கிறதோ அல்லது பிளட்ஜ் பண்ண போனீங்கன்னா பேங்க்ல, அப்ப கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுத்தும். அதனால டிமேட்ல வாங்குறது பெட்டர். ஃபைன் சார், தேங்க்யூ சார். தங்கத்தை பத்தி ரொம்ப தங்கமா பதில் சொல்லியிருக்கீங்க சார். நேர்கள் சார்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள், விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.